சட்டப்படி செயற்கை முறையை கருத்தரிக்க ஏத்துக்கிறீங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதாவது செயற்கை முறையில் கருத்தரிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா கேட்கிறாங்க. இந்த செயற்கை முறையில் கருத்தரிப்பதில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அதில் இருக்கிறது, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முறைகளும் இருக்கிறது. எந்த முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று சொன்னால், ஒரு ஆண் பெண்ணு சேர்றாங்க, அப்ப ரெண்டு பேரும் இணையும் போது அந்த கரு இயற்கையாக உண்டாகணும். 90% மக்களுக்கு அப்படி உண்டாகி போயிடும். ஒரு 10% மக்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா அவங்களுக்கு கருவுல உண்டாகாது. உண்டாகாம இருக்கிற காரணம் என்னன்னா, இவருக்கு ஆண்மை இல்லைங்கிற காரணம் இல்லை, இவருக்கு ஆண்மை இருக்கும். இவருடைய உயிரணுவை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அது உயிரணுலாம் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும். அது மாதிரி பெண்ணுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, சினை முட்டையெல்லாம் இருக்காங்க, அதுவும் கரெக்டா இருக்கும். ஆனாலும் குழந்தை உண்டாகாது. இது ஒரு 5% இருக்கும். ஒரு 1-2% இவருக்கு நில் வந்துடும், ரிப்போர்ட்ல ஒண்ணும் இல்லைன்னு வந்துடும். அவருக்கு செயற்கை முறையில் ஒன்றும் பண்ண இயலாது, இயற்கை முறை ஒன்றும் பண்ண இயலாது, அதை விட்டுருங்க. சில ஆட்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அந்த விந்துவில் இருக்கக்கூடிய உயிரணு வேகமா நீச்சல் அடிச்சு போய் அந்த சின முட்டையில ஜாயிண்ட் ஆகணும், கரு முட்டையில ஜாயிண்ட் ஆகணும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இருக்காது, பலம் இருக்காது. அதனால போகும்போது வேகமா போயிடணும். அந்த வேகமா அது போகவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் ஆத்து போய் செத்து போயிடும். உடனே போய் அந்த சினை முட்டையில சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இந்த நீந்துதல் அதுல உள்ள குறைபாடு ஏதாவது இருக்குமையானால் அவங்களால என்ன செய்ய முடியாது, குடும்ப வாழ்க்கையில சேருவதன் மூலமாக குழந்தை ஜனிக்க முடியாது. இப்படியானவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த கணவனுடைய விந்தை எடுத்து அதுல உள்ள உயிரணுவை பிரித்து அந்த உயிரணுவை கருவறையில ஊசி மூலமா வேற முறைகள் என்ன செய்வாங்க, செலுத்துவாங்க. அப்படி செலுத்தி உண்டாக்குவது இவர் குடும்ப வாழ்க்கையில சேர்ந்திருக்க மாட்டாரு, இவருடைய விந்து தான், இவருடைய வாரிசு தான் அது, அப்படிங்கிற முறையில உருவாக்குவாங்க. இது இஸ்லாம் எங்களுக்கு தடுக்கல. ஏன்னா அவருடைய மனைவிக்கு கணவனுடைய உயிரணு தான் கிடைக்கிறது. கணவனுடைய உயிரணு மூலம் பிறக்கும் பொழுது அவன் புள்ள, அவன் தான் வாரிசு, அவன் தான் அப்பன், அவன் சொத்துல பங்கு உண்டு என்கிற மாதிரியான விவரங்கள்லாம் அதுல தான் வரும். இது ஓகே. அதே மாதிரி கர்ப்பப்பை இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள கோளாறுனாலையும் புள்ள பெறாம இருக்கும். ஆண்ட எல்லாம் கரெக்டா இருக்கும். கர்ப்பப்பையில வீக்னஸ் ஆயிருந்தால் அந்த துவக்க காலத்துல அந்த சுத்திக்கிட்டே இருக்கும். கர்ப்பப்பையில ஒரு காலகட்டத்துக்கு பிறகு போய் ஒட்டிக்கிறோம். இந்த கர்ப்பப்பையில அந்த கரு இருக்குத, கர்ப்பப்பைக்குள்ள வேகமா இடதுல இருந்து வலது பக்கம் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும். அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டா அந்த கிரிப் இல்லாம வெளியே ஒடியாந்துரும். அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு டியூப்ல எடுத்து அந்த சினை முட்டை அந்த கருவு சேர்ந்த பிறகு டியூப்ல எடுத்து அதை டெஸ்ட் டியூப்னு சொல்றாங்கல்ல, சோதனை குழாய், அதுக்குள்ள வச்சு ஒரு அளவுக்கு வளர்ப்பாங்க. எந்த அளவுக்கு இருந்தால் கருவறையில ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருமோ அந்த அளவுக்கு ஒரு 40 நாள் அளவுக்கு வெளியில வளர்த்து அப்புறம் கொண்டே கர்ப்பப்பையில வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அது பிடிச்சிக்கிறோம். இந்த சின்ன அடிப்படையில் களைஞ்சு போகக்கூடியது களைஞ்சு போகாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு அதை கர்ப்பப்பையில வச்சுதான் சோதனை குழாயே பிள்ளையை பெறாது. சோதனை குழாய் குழந்தைங்கிறாங்களே, சோதனை குழாயெல்லாம் குழந்தை பெற முடியாது. சோதனை குழாயில வச்சு ஒரு கட்டத்துக்கு வளர்த்துட்டு மனித உரு கொடுப்பதற்கு கூடிய அம்சம் பெண்ணுடைய கர்ப்பப்பையில தான் இருக்கிறது. அதுக்குள்ள கொண்டே அதை வச்சு அதிலிருந்து என்ன செய்வாங்க, பிரசவிக்க செய்வாங்க. இது தப்பு, தப்பு கிடையாது. என்ன தப்பு வரும், குர்ஆன்ல எங்களுக்கு இருக்கிறது, உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய விளை நிலங்கள். நிலத்துக்கு இறைவன் ஒப்பிடுறான், அதுக்காக மண்ணு நினைச்சிடக்கூடாது. ஆம்பளை பொம்பளை எல்லாம் மண்ணா நிலை விளை நிலமாண்டு எதுக்கு அதை குர்ஆன்ல சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஆண் விதைக்கக்கூடியவனாகவும் பெண் அதை வாங்கி வளர்க்கக்கூடியவளாகவும் இருக்கிற உடல் அமைப்புல அந்த ஒரு அடிப்படையில் இந்த உதாரணம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு புருஷ இல்ல, அந்த புருஷனுக்கும் புள்ள இல்ல, புள்ளைய வராது. இப்ப எவனோ ஒருத்தனுடைய விந்தை எடுத்து கொண்டு அது அந்த அந்த பெண்ணுடைய கருவுல வளர்ந்தால் இவன் புள்ளன்னு எப்படி ஆகும்? அது இவன் எப்படி அதுக்கு அப்பன் ஆகுவான்றான்? இவன் சொத்துக்கு அவன் எப்படி வாரிசு ஆகுவான்? ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா இவனுக்கு தான் அது பிறச்சுன்னு சொல்ல இயலுமா? அப்ப எவனுக்கோ பிறக்கிற ஒரு குழந்தைய அது ஆகுமே தவிர இவனுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி ஆகும்? அந்த எவன் யாரா வேண்டாலும் இருக்கலாமே. அந்த எவன்லாம் யாருன்னு தெரியாது. முன்னாள் நம்பர் அயோக்கிய போய் எய்ட்ஸ் நோய் உன்னுடைய சின முட்டையை கூட எடுத்து உள்ள விட்டுருவாங்க, என்ன வேண்டாம் ஆகிட்டு போயிடலாம். அதனால நம்ம என்ன செய்ய, அது தவறானதுக்கும் வரும். பல கெட்டவங்க கெட்ட ஆட்களுடைய உயிரணுக்கெல்லாம் எடுத்து அது மாதிரி எல்லாம் செய்வதற்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இது கணவன் தான் அதுக்கு உரிமையான இருக்கணும், அப்பதான் வாரிசு உரிமை மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாகும். இல்லைன்னா இந்த பிள்ளை மேல எப்படி நான் பாசம் செலுத்துவோம், ஒருத்தன் எப்படி பாசம் செலுத்துவான்?
அவனுடைய விந்துக்கு அந்த குழந்தை பிறக்கல என்று சொன்னால் அவன் பொண்டாட்டி பெத்தெடுத்த காரணத்துக்காக அவன் பிள்ளை ஒதுக்குருவான். மனசு வருமா? வாரிசு முறை கிடைக்குமா? அன்பு செலுத்த இயலுமா? இவன் வேண்டாம் அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கலாம், நான் தானே பெத்தங்கிறதுனால. ஆம்பளைக்கு எப்படி அன்பு வரும்? ஆம்பளைக்கு எதனால அன்பு வருது? நமக்கு நம்ம மனைவிட்ட இருக்கிற அந்த உயிரன் நம்ம உயிரனு, நம்முடைய ஒரு அங்கம் அங்க போய் தான் உருவாகிறதுன்னு நினைக்கிறதுனாலதான் ஒரு ஆம்பளை இந்த மனைவியை நேசிக்கிறான், மனைவி பெற குழந்தையை நேசிக்கிறான். இது கூடாது, இது கூடும், அது கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணவனிடமிருந்து மனைவியிடமிருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ளது மாறாத வகையில எத்தனை நவீன கண்டுபிடிப்புகளை நீங்க செய்ய நினைத்தாலும் செய்து கொள்ளலாம். யாரோ ஒருத்தனுடைய கருவை கொண்டாந்து வைத்தீர்களே ஆனால் அது தேவையற்ற சட்ட சிக்கலை உண்டாக்கும், உங்களுக்கு ஆரோக்கிய கேடை உண்டாக்கும், எல்லா விதமான நோய் உள்ளவன்ட்டு எடுத்து கொண்டாந்து வச்சு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் பெரிய பாரதூரமானதை ஏற்பட்டுரும். அப்படி சில பேருக்கு இவனுக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ஒரு ஆம்பளைக்கு எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டாங்க, பயாப்சி வரைக்கும் எடுத்து பார்த்துட்டான், ரிப்போர்ட்ல நில் வருது, உயிரணு இல்லைன்னு வருது. இப்ப பிள்ளை இல்லாம நாங்க இருக்க இயலுமா அப்படின்னு பெண்ணு நினைத்தால் இதை எத்தனை பெண்கள் ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கிற மாட்டீங்களோ. ஆனா இஸ்லாத்துல இது மேட்டரே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? உனக்கு குழந்தை தான் வேணுமா, உன் புருஷனால் அந்த குழந்தையை தரக்கூடிய தன்மை இல்லையா, டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போமா, நீ பிள்ளைய பெற்றுட்டு போ. அது செய். இன்னொருத்த விந்த கொண்டாந்து வச்சு அப்படி சட்ட சிக்கலை உண்டாக்குறத விட என்ன பண்ணுது, இந்தாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. இவன் அதுக்கான ஆண்மை இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. ஆண்மை இருந்து பிள்ளை இல்லாம இருப்பாங்க, ஆண்மையெல்லாம் இருக்கும், அந்த உயிரணுல சேப்பணுக்கள் கம்மியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால குழந்தை இல்லாம போனா இவன் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு குழந்தை தான் வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டு போ. எத்தனை பொம்பளை குழந்தை வேணும் 4 பிள்ளை பெற்றுட்டு இருப்பா, அவளுக்கு குழந்தையே தேவையில்லை, அவளை போய் இவன் கட்டிட்டு போறான். குழந்தை பெத்தவ இருப்பாளா இல்லையா, எத்தனை விட இருப்பாளா இல்லையா, அவளை போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டு போன குழந்தை வேண்டியது இல்லை, சந்தோஷம் கொடுக்க இயலும். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷங்கிறதுக்கு மேட்ரு கிடையாது. அதனால பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லாட்டி என்ன செய்யிட்டு போ, அது பிள்ளை தான் வேணுங்கிறியா, இன்னொரு பிள்ளை கட்டிட்டு போ, இல்லைன்னா நினைச்சிட்டு போ, நீ வேற ஆள் கட்டிப்போ, நான் வேற ஆள் பிரிஞ்சுட்டு போங்க. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி தருது. அதனால இந்த குழந்தை வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்ட சிக்கலை உண்டாக்காம சட்டப்படி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா போய் சட்டப்படி அவனுடைய குழந்தையை வாங்கி சட்டப்படி அந்த குழந்தைக்கு அப்பன்கிற வாரிசு முறையை பெற்றுக் கொடுப்பது இருக்குது. அதுதான் பாதுகாப்பானது, அறிவுபூர்வமானதுங்கிறதுனால இந்த முறையை தான் இஸ்லாம் வரவேற்கிறது.